மதுரை வீர அழகில மாட்டு கொம்பு திமிரில பாவி நெஞ்சு சிக்கி கிரிச்சு. என்னடி சின்ன பொண்ணு, என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? மாட்டு கொம்பு வந்து நெஞ்சில குத்தியா உனக்கு ஒண்ணு ஆகலையா? ஐயா நெஞ்சில எல்லாம் குத்தலட்டி, பின்ன வயித்துல அடி குத்திச்சு குடல் குண்டாடி எல்லாம் வெளிய வந்திருக்கு மேட்டி. மாடு வேண்டான்னு சொன்னாலும் இவ கொம்பை எடுத்தாந்து வந்து குத்தி என் குடல் குந்தாணி எல்லாம் விட்டா வெளியில எடுத்துருவா போல. பாட்டு படிக்கிறதா இருந்தாலும் ஒரு முறை வேண்டாம் மாட்டி. பாட்டில் என்னட்டி தப்பு இருக்கு? இப்படி தாண்டி நேத்து ஒரு பாட்டு கேட்டேன். வலிகளிலே மிக மிக கொடியது காதலின் வலிதான். ஆமா ஆமா, ரொம்ப நல்ல பாட்டு, நிறைய பேர் விரும்பி கேட்டுறாங்கடி. உண்மையிலே வலிகளில் மிக மிக வலியது காதலின் வலிதானடி. ஓஹோ, நீ அந்த குரூப் தானா? பின்ன நீ என்னதான் சொல்ல வர? நான் இவ்வளவு நாள் அப்படி தாண்டி நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு தடவை எங்க வீட்டுல கெட்டா வெட்டணும்ட்டு கெட்டா கறிய கொஞ்சம் அதிகமா தின்னுட்டேன் பாத்துக்க. அப்ப வந்துச்சு பாரு ஒரு வயிறு வலி. ஐயோ அப்புறம் என்னாச்சுடி? அன்னையில இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டி வலிகளில் மிக கொடியது வயிறு வலிதான். ரொம்ப நாளா எனக்கு ஒரு சூத்தப்பல் இருந்துச்சுடி, அதால பெரிய பிரச்சனை இல்ல. ஒரு நாள் திடீர்னு வலிக்க ஆரம்பிச்சது பாரு, வலி தாங்கவே முடியல. டாக்டர்கிட்ட போய் இந்த பல்ல புட்டிங்கி தூர போட தண்டி வலிச்சுக்கிட்டி. அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பல்லு வலி அதை விட கொடுமையானதுன்னு. அட பாவி, நான் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வலிகளில் மிக மிக கொடியது காதலின் வலி கிடையாதுன்னு தெரியுது. ஆமாண்டி, இன்னையில இருந்து நான் இனிமேல் இந்த பாட்டை பாடவே மாட்டேன். இது தப்பான பாட்டு. சரிடி, குத்தாலத்து குறங்கி குப்பையை விட்டு இறங்குன கடையில ஓட்ட மேல இருந்து ஓட்டட்ட உடைச்சு பண்றதடி அந்த வீட்டுக்கு சண்டைக்கு வந்துடுவா. அதுவும் சரிதான் டீச்சர், இதை இறங்குது. ஆமா, ஓட்ட மேல எப்படி ஏறன? ஒரே தாவா தாவி விட்டோம்ல. எல்லாரும் ஒண்ணே மரம் விட்டு மரம் தாவற குறங்கன்னு சொல்லுவாங்க. அப்பலாம் நான் நம்பவே இல்ல. இப்ப தாண்டி கங்கூட பாக்குறேன். பாத்துட்டல, வா உதா வா, வந்து கடையில ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போ. ஆமா, நீ பெரிய ரிலையன்ஸ் மார்க்கெட் வச்சிருக்க, உன்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு. அடியே, என்னதான் ரிலையன்ஸ் மார்க்கெட்டா இருந்தாலும் இந்த மாதிரி ரோட்டோட கடையில வாங்கி சாப்பிட ருசி இருக்காது டீ. மாட்டி வந்து ருசியை பாரு, அப்புறம் வாங்கு. சிங்கத்தையும் சின்னனால ஏன் சின்ன சின்ன கம்மலுக்குள் போட்டிக்கிட்டே. ஓஹோ, நான் பாடுற பாட்டெல்லாம் இவ்வளவு நேரம் குறை சொல்லிக்கிட்டு இருந்தல, இப்ப நீயா பாடுற? இருடி வைக்கிறேன் ஆப்பு. தண்ணிக்குள்ளதானட்ட தாமரை செடி தப்ப குளத்தையே குடிச்சிருச்சே. அடியே ஊதா, இது உனக்கே அநியாயம் இல்லட்டி. தண்ணிக்குள்ள தாமரை செடியை நட்டாங்களாம், செடி வந்து குளத்தையே குடிச்சிருச்சான். இதெல்லாம் நம்பராட்டமா இருக்கு. சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு பாட்டு பாடுனே, இதை ஏன்டி இவ்வளவு பெருசா எடுத்துக்கற? சரி அதையாவது விடு. சிங்கத்தை எப்படி சில நாளா உன் சின்ன சின்ன கமலுக்குள்ள பூட்டி வைக்க முடிஞ்சிச்சு, அதை சொல்லு மத. என்னடி ஆயிரம் இவ்வளவு தூரம் வந்திருக்கே தவிர்த்து அறிவே வளரலடி. இது நம்ம ஐயா படத்துல நம்ம சரத்குமாரும் நம்ம நயன்தாராவும் அல்லாத பாடுவாங்க அந்த பாட்டுடி. ஓஹோ, இப்ப நீங்க பாடுறது மட்டும் பாட்டு, நாங்க பாடினெல்லாம் கருத்தாக்கும். அடிங்கொய்யால, இவ்வளவு நேரம் ஏதோ நான் 2 லைன் பாடினதுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இதுக்கு ஒரு அர்த்தமா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தா நீ மட்டும் வாய்க்கு வந்தெல்லாம் பாடலாமா? இப்ப தாண்டி வரும்போது மகிழ் நியூஸ் சேனல்ல இந்த பாட்டை கேட்டுட்டு வந்து அதான் வாயிலே வந்துகிட்டு இருக்கு. நீ இவ்வளவு நேரம் என் பாட்டை கமெண்ட் அடிச்சதுக்கு என் வாயில ஏதாவது வேற மாதிரி வந்துரும் பாத்துக்க. இவங்களுக்கு வந்த ரத்தம், நமக்கு வந்த தக்காளி சட்னியாமல்ல. சரிடி, ஒரு ரிலையன்ஸ் மார்க்கெட்ல அப்படி என்னடா வித்துக்கிட்டு இருக்க? This is not a Reliance market. This is சின்ன பொண்ணு ராஜ்யம். அருமை பிடிச்ச எங்கயாவது களவாண்டிட்டு வந்து என்னத்தையாவது விக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு என்னத்தையாவது பேர வேற வச்சுக்கிறா பாரு. புது வளையல அரைச்சி தொண்டையில தானும் வச்சி மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. என்னக்கா சொல்றீங்க? புது வளையல அரைச்சி தொண்டைக்கு வைக்க போறீங்களா? ஆமாட்டி, இப்பதான் டிவியில இந்த பாட்டை பார்த்துட்டு வந்தேன் பத்துக்க. அதான் வாயில வந்துகிட்டே இருக்கு. ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி, இவ்வளவு நேரம் நான் பாட்டை சரியாவது பாடிட்டு இருந்தேன், இவங்க பாடுறது கட்டியாட்டி. அது என்னவோ சரிதாமட்டி, இவங்க பாடுற பாட்டுக்கு நீ பாடுறது எம்புட்டோ தேவல. என் பாட்டில் பிழை கண்டாயோ, அப்படி என்ன தேடி கண்ட சொல்லேமிட்டி என் இழிச்சவாயி. பாட்டோட முத வார்த்தை என்னதுக்கா? புது வளையல அரைச்சி. ஆமா, புது வளையல் நல்லா கண்ணாடி வளையல வாங்கி அரைங்க, தொண்டையில வைங்க, உங்க சுவால் முடியட்டும். என்னடி சொல்ற? பின்ன என்ன நயன்தாரக்கா, தூதுவளை இலை அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கான்னு பார்த்தா நீங்க என்ன சொல்றீங்க? புது வளையல அரைச்சிங்க. நல்லா கண்ணாடி வளையல பார்த்து அரைச்சி கழுத்துல வச்சீங்கன்னா கழுத்து எடுத்து சாவ வேண்டியதான். மாமங்கிட்ட பின்ன எங்க இருந்து பேசுறது? மாமன் வேற வளையல் பார்த்து பேசி தள்ளிட்டு போயிருவான். ஓ, அதுவும் சரிதாமட்டி. இவ்வளவு நாள் நான் இப்படித்தானே நினைச்சேன். நீங்க மட்டும் இல்லக்கா, நிறைய பேர் இந்த பாட்டை இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க வாங்க, ஆட்டே கவனிங்க. பக்கத்துல நெடி ஃப்ரெஷ்ஷா ஒரு மீன் இருக்கு. அதுவாக்கா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இதாங்க ஃபிஷ் ஃபிங்கர். ஃபிஷ் ஃபிங்கர். ஐயோ பாவம் சின்ன பொண்ணு, நமக்கு கையில ஒரு விரல்ல லைட்டா ஏதாச்சும் வெட்டி வச்சனாலே நம்ம என்ன கஷ்டப்படுறோம். பாவம் மீன், அதுக்கு கையே இல்ல, அதோட விரல்ல வெட்டினா அது எவ்வளவு கஷ்டப்படும். அடியே ஊதா, என் கூறு கட்ட ஊதா, அதான் மீனுக்கு கையில நீயே சொல்றிய, பின்ன எப்படி விரல் மட்டும் இருக்கும்? அதானே, அது ஊஞ்சர்தான். ஒன்னா இந்த சிங்கி மட்டும் அடிக்கிறது. பாத்திலக்கா, இந்த சின்ன பொண்ணு எப்ப ஃப்ராட் ஃப்ராட்னு சொல்றீங்க, நீங்க நம்ப மாட்டீங்களா? பாத்தியா இப்போ எப்படி பெரிய ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற?
ஒன்னும் சரியா புரியலையேட்டி. ஏ ஊதா, நான் என்னடி பிரார்த்தனை பண்ணிட்டேன்? முதல்ல நீ என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறமா அவங்க கிட்ட சொல்லு. ஏடி, நான் மூணாவது பெயிலா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மண்டையில அறிவு இருக்குடி. ஆமா ஆமா, உனக்கு மண்டையில மட்டும் அறிவு இருக்கு, உடம்பு ஃபுல்லா அறிவு இருக்கு. என்னன்னு சொல்லு இப்ப. நமக்கெல்லாம் கையில தானே விரல் இருக்கு. பின்ன கையில விரல் இல்லாம தலையிலே விரல் முளைச்சுக்கிட்டு இருக்கு. இதுவும் சரிதான். நீனுக்கு கை இருக்கா? நல்லா கேட்டிய கேள்வி. மீனுக்கு இப்ப கை இருக்கான்னு கேப்ப, இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் இருக்கான்னு கேப்ப, விட்டா தனியா வீடு இருக்கான்னு வேற கேட்டாலும் கேப்ப. இதுவும் சரிதான். இப்ப என்னதான் நீ சொல்ல வரையோ அதை தெள்ள தெளிவா நேரடியாவே கேளுட்டி. சரிடி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், நேரடியாவே பேசுறேன். மீனுக்கு தான் கை இல்லலடி. பின்ன மீனோட விரல்னு சொல்லி இத மட்டும் வித்துக்கிட்டு இருக்க. அப்ப நீ ஃப்ராட் தானடி? சரியான ஃப்ராட் பிக்காலியா இருக்கியே. அடி பாவி, மீனோட விரல் நான் எப்பண்டி சொன்னேன்? சின்ன பொண்ணே, திரும்ப திரும்ப நீ மூணாவது பெயில நினைச்சிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிருக்க. ஃபிஷ்னா என்னதுடி? மீன் தானே. ஆமா, 1ஆம் கிளாஸ் பிள்ளை கேக்குற மாதிரி கேளு. ஃபிஷ்னா மீன் தான். ஃபிங்கர்னா என்னது? விரல் தானே. ஆமா, ஃபிங்கர்னா விரல் தான். இப்ப யாரு இல்லன்னு சொன்னா? பாத்தீங்களா நயன்தாரக்கா, படிப்பறிவு இல்லாத நாம நினைச்சிட்டு நம்ம கிட்ட ஏமாத்தலாம் பாத்துட்டாக்கா. பிஸ் பிங்கர்னு இவ்வளவு நேரம் கூவோ கூவுன்னு கூவி விட்டாக்கா. சரின்னு பார்த்தா இங்க வந்து பார்த்தா மீனோட விரல் இது இல்லன்றா. இப்ப அவ பேசுறது போயிட்டு வைக்கா. ஆமா, ஃபிஷ் ஃபிங்கர்னா மீன் விரலும் தான் அர்த்தம். சரியா போச்சு போ. இந்தியாவுல இருக்க எல்லா புத்திசாலிகளும் நம்ம ஊர்ல தான் இருக்காங்கன்னு சொல்லும் போது நம்பவே இல்ல, இப்பதான் தெரியுது. ஆமாடி, இந்தியாவுல நிறைய புத்திசாலிங்க இருக்க மாதிரி உன்ன மாதிரி ஃப்ராடுங்க நிறைய இருக்காங்க டி. அடியே நீலமண்ட நீலாம்பரி, நான் ஃபிஷ் ஃபிங்கர்னு சொல்றது மீனோட விரல கிடையாது. ஏக்கா, ஆட்டுக்கறின்னு வித்தாங்கன்னா ஆட்டுக்கறிக்கு பதிலா நாய்க்கறியை கொடுத்தா எப்படி கட்டுப்பா இருக்கும்? பாத்தீங்களாக்கா, ஃபிஷ் ஃபிங்கர்னு ஏமாத்தி ஏதோட ஃபிங்கர் விக்கான்னு தெரியலக்கா. ஐயா, இவ ஒரு தொல்லையா இருக்காள. சரிடி, நான் ஓபனாவே நேரடியா கேக்குறேன். மீனோட விரல பொரிச்சு விக்கிறேங்கிறதுக்கு பதிலா எதோட விரல பொரிச்சு வித்துக்கிட்டு இருக்க? ஐயா, ஃபிஷ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் தாண்டி வச்சிருக்கோம். உண்மையிலே மீனுக்கு கையும் கிடையாது, கை இருந்தா தானே விரல் இருக்கிறதுக்கு, விரலும் கிடையாது. பின்ன எப்படி மீனோட விரல பொரிச்சு விற்க முடியும்? இதுவும் சரிதான். அப்போ இது மீன் கிடையாதா? கருவாடாட்டி? ஐயா, இது மீன் தாண்டி கூமுட்டை. மீனை முள் இல்லாம கட் பண்ணி எடுத்து ஒரு விரல் நீளத்துக்கு வெட்டி எடுப்பாங்க டி. பாக்குறதுக்கு விரல் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா அதை மசாலா தடவி பொரிச்சு எடுத்து ஃபிஷ் ஃபிங்கர்னு பேர் வச்சிருக்காங்க டி. மீன் தான் இதுக்குள்ள இருக்கும், பாக்குறதுக்கு ஃபிங்கர் மாதிரி இருக்கனால ஃபிஷ் ஃபிங்கர் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப தெரியாதுக்கு ஏன் ஃபிஷ் ஃபிங்கர்னு பேர் வந்துச்சுன்னு? இதுவும் சரிதான். ஓ அப்படியாட்டி? நான் இப்படி தாண்டி ஒரு தடவை ஆட்டுக்கால சூப்பு நினைச்சு நாய் சூப்பை வாங்கி குடிச்சிட்டேன். அதுல இருந்து எதை பார்த்தாலும் கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. நீ இப்பெல்லாம் சந்தேகப்படுவேன்னு தெரியும், அதனாலதான் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபிஷ் எடுத்து இங்க வச்சிருக்கேன். ஆமா, ஃபிஷ் நல்ல ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. நீங்க இப்படி எல்லாம் செக் பண்ணுவீங்கன்னு தெரியும் டி. அதனாலதான் கெட்டு போன மீனெல்லாம் முதல்லயே ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணி வச்சிட்டேன். ஒரே ஒரு ஃப்ரெஷ் மீனை மட்டும் வாங்கியாந்து உங்க பார்வைக்கு வச்சிருக்கேன். சரிடி, எனக்கு ஒரு ஃபிஷ் ஃபிங்கர் குடுடி. அப்படி சொல்லுங்க நயன்தாரக்கா. வந்தமா மீனை வாங்கி சாட்டமா போனமா இல்லாம ஃபிஷ்னா என்ன இருக்கும், ஃபிங்கர்னா என்ன இருக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. சரிட்டி, எனக்கு ஒரு செட் கொடுத்துருட்டி. இது ஒரு செட்டாவோ இல்ல ஒரு சிங்கிள் பீஸாவோ கொடுக்க மாட்டோம், ஒரு பிளேட் தான் கொடுப்போம், வாங்கிக்கோங்க. இந்தாங்கக்கா நயன்தாரக்கா. ஏன்டி மறுபடியும் ஏமாத்துற பத்தியா? பாக்குறதுக்கு பவுல் மாதிரி இருக்கு. ஐயா, பிளேட் வாங்கலட்டி, அதுக்கு பதிலா பவுல்ல கொடுக்க. எல்லாம் ஒரே அளவு தாண்டி. இந்தாடி நீலமண்ட நீலாம்பரி. ஆமா, படத்துல எல்லாம் பாத்துருக்கேன் மிட்டி. இது சாப்பிடும்போது பக்கத்துல ஏதோ வெள்ளை கலரா ரவுண்டா ஒரு கிண்ணத்துல வச்சிருப்பாங்களா, அது என்ன டி? ஆஹா, ஃபிஷ் ஃபிங்கர்னால என்னன்னு தெரியாம இருந்திருக்கா. ஆனா பக்கத்துல என்னதை தொட்டு சாப்பிடுவாங்கன்னு மொத கொண்டு பார்த்து வச்சிருக்காளே. நான் கூட பாத்திருக்கேன். வெள்ளைய இருக்குமே, அது என்னது? அதுவாக்கா, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தயிர்ல உப்பு போட்டு இதை தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க. வேணுமா உங்களுக்கு எது? ஐயா, மீன் தயிரை ஒண்ணா சாப்பிட்டா உடம்புக்கு கெட்டது டி. அதான் மீன் சாப்பிட்டா ரசம் தான் சாப்பிடணும், தயிர் சாப்பிட கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மயத்துல கோளாறு பண்ணி விட்டுருண்டி. எனக்கு வேணாண்டிமா, நீயே சாப்பிட்டுக்க. மயோனஸ் கேக்குது இவங்க மூஞ்சிக்கலாம். அதான் தயிர்னு சொல்லி புளிய விட்டேன். கெட்டு போன மீனே குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கிட்டேன். மயோனஸ் ரேட்டு கேட்டா யானை வலை குதிரை வலை சொல்றான். அதான் பார்த்தேன், தயிர் தான் சொல்லி ஏமாத்தி விட்டா இவளுக்கு என்ன தெரியவா போகுது. 3 பெயில் தானே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நான் நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன், ஆனா ஒரு தடவை கூட செஞ்சதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோட அருமையும் பெருமையும் எல்லாருக்கும் தெரியும். நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில பேரை இப்ப நாம பார்க்கலாம். மதிஷா, முரளீஸ், பூமாரி பாண்டியன் அவங்க பேரை மெதுவா சொல்லியிருக்காங்க, ஸ்பீட சொல்லக்கூடாதான். பாண்டியன், பூமாரி. ஓகேவா ஃப்ரெண்ட்? ரம்யா, ராஜா, மகேஷ், அனிஷா, சுபா, தன்சிகா ஸ்ரீ, நிதிஷா, யுவேதா, செல்வம் தமிழ்ச்செல்வம். அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சத்யாவுக்கு வந்து 31ஆம் தேதி பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ சத்யா. பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, ராதிகா, சௌமியா, இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்க நேம் இந்த லிஸ்ட்ல வரலன்னா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.